உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போதும், நிறுத்துங்க மம்மி. ஓவரா போயிடுச்சு. சக்தி அப்படி என்னதான் பண்ணா? நீங்களாம் ஏன் இவ்வளவு ஓவர் ஆக்ட் பண்றீங்க? என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சக்தி எல்லாத்தையும் சொல்லிட்டா. அதோட அதுல அவளோட தப்பு எதுவுமே இல்ல. நீங்கெல்லாம் என்ன யோசிக்கிறீங்களோ அந்த முதல்ல எதுவுமே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க மம்மி. ப்ளீஸ் ப்ளீஸ், முதல்ல நீங்க ஓவர் ஆக்ட் பண்றதை நிறுத்துங்க. சின்ன விஷயத்தை பெருசாக்குறது முதல்ல நிறுத்துங்க ப்ளீஸ். உனக்கு தெரியுமா, அந்த பொம்பளைங்க என்ன சேத்துல தள்ளி விட்டாங்க. என்னோட மானத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டாங்க. அதோட உங்க அப்பாவை சாமியத்தோட கூட அனுமதிக்காம இருந்திருக்காங்க. இவர் அப்படி அவமானப்படுத்திருக்காங்க. இங்க பாரு, இவனை பாரு, இவனை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்காங்க பாரு. பாவம் என் புள்ள. நீ என்னடானா இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்கன்னு சொல்ற. இங்க பாருடி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. சின்ன விஷயங்கிறது எவ்வளவு பெருசாகும் தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, ஐயோ சம்பந்தத்தை விட்டு தள்ளுடி. அவங்க இந்த வீட்ல இருந்து ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. மானமே போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவதாண்டி காரணம். நான் தான் சொன்னல, இந்த எல்எஸ் பொண்ணுங்கலாம் இந்த டைப்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பசங்க பேர் கூட ஞாபகம் இருக்காது. ஜஸ்ட் பாய் 1 பாய் 2 இப்படிதான் ஞாபகம் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு பணக்காரங்களாகணும். வீட்டுக்கு வந்தா உங்களுக்காக வந்தா மாதிரி அவங்கள ஃபீல் பண்ண வச்சா. ஆனா எங்க போனா? சிவா அண்ணாவோட ரூமுக்கு, அதுவும் சைனுக்காக. You know what bro? இந்த மாதிரி பொண்ணுங்களை நினைச்சது சாதிக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன வேணாலும். எப்படி ஹக் பண்றா பாரு. மெசேஜ் எனக்கு தான் அனுப்புனா, என் கூட தான் சாட் பண்ணா, ஹிண்ட் எனக்கு தான் கொடுத்தா. ஆனா ரொமான்ஸ் மட்டும் சிவா அண்ணன் கூட பண்றா. இவ்வளவு நல்ல ஃபீல்டிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிராஃபி மட்டும் அவருக்கா? இதை ஒத்துக்க மாட்டேன். இல்ல, போதும் விடுங்கண்ணா. எப்படி அவ நம்ம லெவல் இல்ல. இல்ல கோயில், அவ்வளவு ஈஸியா விட முடியாது. அவ யாரோட ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தான்னு அந்த சக்திக்கு தெரியப்படுத்தணும்ல. அவ என்ன கேவலப்படுத்திருக்கா. இப்போ நான் அவளை கேவலப்படுத்த போறேன். ஏன் முன்னாடி நடுங்கி என்ன கையெடுத்து கும்பிடுவா. தவிக்க போறா. You just wait and watch. எந்த ஒரு அம்மாவும் சுயநலக்காரியா தான் இருப்பா. அவ தன்னோட குழந்தைங்களை எவ்வளவு நேசிக்கிறாளோ, அவ அந்த அளவுக்கு வேற யாரையுமே நேசிக்க மாட்டா. நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு நானே புரிய வச்சுக்குவேன், தப்பு மனோரமா, இது தப்புன்னு. இங்க பாரு, இந்த அம்மா இல்லாத பொண்ணு உன்னை நம்பிதான் இருக்கா. ஒருவேளை நீ மட்டும் அவளை உன் பொண்ணு மாதிரி நேசிக்கலன்னா நீ தோத்துட்டேன்னு நினைச்சுக்கோ. இது தப்புன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா நீ என்ன கடைசியில அவமானப்படுத்திட்ட. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அம்மி. சித்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சித்தி. அப்படியெல்லாம் இல்ல. இது எல்லாமே போய். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் தான் உன்னை நம்பினே. நம்பிதானே உன்னை இன்டர்வியூக்கு அனுப்பினேன். என் மனசு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தது, ஏதோ தப்பு நடக்குதுன்னு. ஆனா என் மனசு சொல்றது கேட்காம நீ சொல்றத கேட்ட. அதனாலதான் உன்னை இன்டர்வியூக்கு அனுப்பின. பாத்தியா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நீங்க 3 பேரும் சேர்ந்து அவளுக்காக என்கிட்ட சண்டை போட்டீங்கல்ல. இவளை இன்டர்வியூக்கு அனுப்புங்கன்னு பாருங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல.
போங்க போய் இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க. இவளையே கூட்டிட்டு போங்க. இவளையே பதில் சொல்ல சொல்லுங்க. சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. அட கடவுளே, இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. மண்ணோட மண்ணாயிடுச்சு. என்னோட என்னோட சக்தி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இவன் என்னைக்கும் தப்பே பண்ண மாட்டான். சித்தப்பா சித்தி சித்தப்பா ஆஸ்மா அட்டாக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா, மூச்சு விடுங்க. முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. சீக்கிரமா அதை எடுத்துட்டு வாடி. மெதுவாங்க, மெதுவா. சக்தி இந்தா. இது காலியால இருக்கு. சித்தப்பா, நான் உங்களுக்கு ஒரு புது இன்ஹேலர் வாங்கிட்டு வந்தேன்ல, அது எங்க இருக்கு? அக்கா, அந்த பையில பாருங்க. அது எங்கேயோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னது? வெளியில போயா? இப்ப என்ன பண்றது சக்தி? அது கிடைச்சதாடா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அது எங்கேயுமே கிடைக்கல. என்ன சொல்ற நீ? அட கடவுளே. அண்ணா, அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சித்தப்பா வாங்க போய் உட்கார வைக்கலாம். அப்பா வாங்க பாட்டு. மெதுவா தூக்குடா. மெதுவா மெதுவா. எந்திரிக்க, மெதுவா வாங்க, மெதுவா பா. எந்திரிக்க. இனிமே எந்த ஒரு பையனும் உன்னை ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் பண்றேன் பாரு. இது வரைக்கும் என் நல்ல குணத்தை தான் நீ பாத்திருக்க, என் அன்பை பாத்திருக்க. இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. இந்த கிரீஷ் ஒருத்தருக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சிட்டா எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு காட்டுறேன். உட்காருங்க, மெதுவா உட்காருங்க, உட்காருங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மூச்சு விடுங்க. நீங்க நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா உட்காருங்க. நல்லா ஆழமா பொறுமையா மூச்சை இழுத்து விட முயற்சி பண்ணுங்க சித்தப்பா. இல்ல சித்தப்பா, நீங்க நேரா நிமிர்ந்து உட்காருங்க. எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் நீங்க அதை மறந்துருங்க. நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.